சரத்குமார் ஜெயகுருராய். எல்லாமில்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய பக்தர்கள். நாம் வாழ்க்கையில் எந்த நிலையிலும், எந்த தோல்வியிலும், எந்த துன்பத்திலும், எந்த துயரத்திலும், எத்தகைய கடனிலும், எத்தகைய நோயிலும், எத்தகைய அவமானங்களிலும் நாம் டிப்ரெஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே என்ன நடந்தாலும், என்ன நிகழ்ந்தாலும் ஏன் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நாம் இங்கே வரும்போது எந்த திட்டத்தோடும் வரல. நாம் இங்கே வரும்போது எதையும் கொண்டு வரல. நாம் இங்கே வரும்போது நான் அப்படி வாழ போகிறேன், இப்படி வாழ போகிறேன்னு எந்த பிளானோடையும் வரல. இங்கே வந்த பிறகு இந்த சமூக சூழல் நம்மளை இந்தந்த நிலைகளுக்கு கொண்டு விட்டுருக்கு. இந்த சமூக சூழல் நம்மளை என்ன செய்தாலும் நாம் வருத்தப்பட வேண்டியதோ, துன்பப்பட வேண்டியதோ, இல்லை மன அழுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியமோ நமக்கு கிடையாது. நிச்சயமாக கிடையாது. நாம் எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் அதை நினைத்து கவலை கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பிறந்தது நினச்சி கவலைப்படலாமா அப்படின்னா அவசியமே இல்லை. ஏன்னா அது பிறந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. இனி அதை பற்றி கவலைப்பட்டு ஒன்றும் நடக்க போகிறது. நான் டாட்டாவுக்கு பிறந்திருக்கலாம், நான் பிர்லாவுக்கு பிறந்திருக்கலாம் அப்படிலாம் நினச்சி நீ மாற்றி பிறக்கவா முடியும்? வாய்ப்பு இல்லை. பிறந்ததை நினச்சி வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நடந்து முடிஞ்சாச்சு. இனி இறக்க போகிறத நினச்சி கவலைப்படலாமா அப்படின்னா அது அவசியமே இல்லை. ஏன்னா அது என்னைக்கோ ஒரு நாள் நடக்கத்தான் போகுது. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு நாள் மரணம் என்பது உறுதி. அது என்னைக்கோ வரப்போகுது. அதை நினச்சி கவலைப்படணும். அது தவிர்க்கப்பட முடியாத ஒரு விஷயம். அதை நினச்சும் கவலைப்பட வேண்டியதில்லை. சரி, அப்போ இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத நினச்சி கவலைப்படலாமான்னா என்ன அவசியம் இருக்குது? இப்போ நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய திறமையை பகவான் உங்களுக்கு தந்திருக்கிறார். முடிஞ்சதை, பிறந்ததை ஒன்றும் செய்ய முடியாது. இனி நடக்க போகிற மரணத்தை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ப்ரெசண்டில் நடந்துகிட்டு இருக்கிற எல்லா சம்பவங்களையும் உங்களால் மாற்றி அமைக்க முடியும். அதுக்கு பகவான் உங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறார். பகவான் அதனால தான் உங்களை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கார். அப்போ இந்த ஒன்று மட்டும்தான் நம்முடைய கையில் இருக்குது. நமக்கு என்ன நடக்கணும், இப்போ நாளைக்கு என்ன நடக்கணும், என்ன நம்ம மாற்றி அமைக்கணும், நமக்கு என்ன துன்பம் இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் கட்டமைக்க முடியும். அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போராடுங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கடவுளை பிடிங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எல்லா சிந்தனைகளும் செயல்படுத்துங்க. அதனால் தோல்வி வந்துட்டு, நம்ம கஷ்டம் வந்துட்டு, நமக்கு துன்பம் வந்துடுச்சேன்னு சொல்லி அதுக்குள்ளே துவண்டு கிடக்காதீங்க. அதில் மன அழுத்தத்துக்கு போகாதீங்க. அதில் கோவப்படாதீங்க. அதில் போய் அழுதுட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். அதனால் ப்ரெசண்டில் நமக்கு என்ன வேணுங்கிறத பகவானை பிடிங்க. ப்ரெசண்டில் நமக்கு என்ன வேணுங்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க, சிந்தனையை செயல்படுத்துங்க. அதில் நியாயமாக போராடினீங்கன்னா, நியாயமாக உழைச்சிங்கன்னா நிச்சயமாக பகவான் கருணை புரிவார். நீங்கள் மன தூய்மை இல்லாமல், சிந்தனையில் தெளிவு இல்லாமல், மனசிலும் சிந்தனையிலும் எல்லா வக்கர புத்தியும் வச்சுக்கிட்டு இந்த காரியங்களை செய்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது அவருக்கு தெரியாதா? பகவான் முன்னாடி யாராவது 10 நிமிஷம் விழுந்து கிடந்தாலே போதும் நடித்தது போதும் எழும்புங்கன்றவர் அவர். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, எதுக்கு விழுறீங்கன்னு அவருக்கு தெரியாதா? அப்போது இந்த செயல்களால் அவங்க விதி ஒன்றும் மாறிட போகிறது கிடையாது. மாறும். எப்போ? இங்கே மாறணும்னு நினைக்கிறப்போ உங்கள் சிந்தனையும் செயலும் எண்ணங்களும் மாறணும். அதனால தான் நான் அந்த விபூதி தத்துவம் ஒரு நாள் சொன்னேன். இங்கே எல்லாம் எரித்து சாம்பலாக்குறது தான் விபூதி தத்துவம் ஒழிய வேற ஒன்று இல்லை. உங்கள் மனசுக்குள்ள எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்கு. ஆணவம், அகந்தை, போட்டி, பொறாமை, காமம், குரோதம் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு இந்த சேவையை செய்தீங்கன்னா அது பலன் தரும். இல்லாமல் என்ன செய்தாலும் பலன் தராது. என்கிட்ட கூட ஒரு பக்தர், வெளியூர்லேருந்து ஒரு பக்தர் நேற்று ஏதோ பேசிகிட்டு இருக்கப்போ கேட்டார். அவர் நிறைய புத்தகங்கள் படிக்கிறவர். சாமி இந்த பக்தருக்கு எல்லாமே நான் உனக்கு அருள் புரிவேன், எல்லாமே நான் உனக்கு செய்வேன், உன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் உனக்கு எல்லாமே செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரே, அப்புறம் ஏன் இந்த பக்தர் கடைசியில் இவ்வளவு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு ஏன் இறந்தார்? இந்த பேனா நீதான் சொன்னாரே, இந்த இடம் உனக்கானதுன்னு சொன்னாரே, ஆனால் அவர் ஏன் கடைசியில் இந்த மாதிரி சாமியால் வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டிய, கடைசி கட்டத்தில் வேறு தெய்வங்களை நாடி போக வேண்டிய, அதுலேயும் துன்பப்பட்டு துயரப்பட்டு ரொம்ப உடல் நலிவுற்று ஏன் அவ்வளோ அவஸ்தைப்பட்டு இறந்தார்? அப்போ சாமியுடைய வாக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டார். அப்போ நான் அவனுக்கு ஒன்று தான் தம்பிக்கு சொன்னேன். தம்பி,
ராவணனை விடவுமா சிவபெருமான்கிட்ட ஒரு வரம் பெற்றவன் இந்த உலகத்தில் இருந்துட போறான்? சிவபெருமான் என்ன வரம் கொடுத்தாரு? எல்லாம் நானாச்சு போனார், எல்லா வெற்றியும் உண்டாகுனார். ஹிரண்யகசிபை விடவுமா வரம் பெற்றவன் இந்த உலகத்தில் ஒருத்தன் இருக்க முடியும்? எல்லாம் ராத்திரி கொல்ல முடியாது, பகலில் கொல்ல முடியாது, வீட்டுக்கு உள்ள கொல்ல முடியாது, வெளியே கொல்ல முடியாது, எந்த ஆயுதத்தாலையும் கொல்ல முடியாது, மனிதனாலும் கொல்ல முடியாது, விலங்காலும். எவ்வளோ வரம் பெற்றவன் ஹிரண்யகசிபு. அப்போ இவங்களுக்கெல்லாம் இறைவன் தானே வரம் கொடுத்தா, கடைசியில் கொல்லலையா? அவங்களே வந்து தானே கொன்னாங்க, அவங்களே வந்து தானே கொன்னாங்க. கொல்ற அளவுக்கு நீ நடந்த. அதே போல தான் பகவான் யோகி ராம் சரத்குமார் வரம் கொடுத்த, இல்லைன்னு இல்லை. ஆனால் நீ நடந்துக்கிட்டியா? நீ நடந்துக்கிட்டியா? ராவணன் நடந்துக்கிட்டானா? இல்லை ஹிரண்யகசிபு நடந்துக்கிட்டானா? நடக்கலையே. வரம் வாங்கி வாழ்வு பெற்றதும் உன்னுடைய செயலில் மாறிடுச்சு. அப்போ வரம் தந்த இறைவனே தான் உன்னை கொல்ல வருவான். அப்போ வரம் வாங்கிட்டமே அப்படிங்கிறதுல நீங்கள் ஒன்றும் அப்படி அசட்டுத்தனமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு எல்லாம் வரம் வாங்கியாச்சு. நான் தெய்வத்தை கும்பிடுறேனே, நான் தெய்வத்துக்கு நாமத்தை சொல்கிறேனே, நான் தான் திருவடி பூஜை பண்ணுறேனே, நான் தான் விபூதி பூசிக்கிறேனே, நான் தான் தவறாமல் வரேனே என்கிற மெதப்பில் நீங்கள் இருந்துடாதீங்க. தயவு செய்து என்கிற மெதப்பில் நீங்கள் இருந்துடாதீங்க. அது துளி கூட பிரயோஜனம் கிடையாது. இறைவனை சிந்தையால் நிறுத்தி இறைவனுக்கு நீங்கள் அடிபணிந்து அவனுக்காக நாயை விட நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய எந்த இதுவும் பயன் தராது. அப்புறம் வந்துடுது, நான் வரத்தானே செய்தேன், நான் சாமி கும்பிட தானே செய்தேன், நான் நாம சொல்ல தானே செய்தேன்னா சாமி எதுக்கு பொறுப்பாவார்? கண்டிப்பாக பொறுப்பாக மாட்டார். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய திருப்பி சொல்லக்கூடிய உதாரணம் அதுதான். பகவான் யோகி ராம் சரத்குமாரை நீங்கள் நேரில் பார்த்தவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அவர்கிட்ட கல்கண்டு வாங்கினவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அவர்கிட்ட ஆப்பிள் பழம் வாங்கி தின்னவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அவர் முதுகில் தட்டு வாங்கினவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய செயல் வாழ்க்கையில் மாறுமானால், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்கள் மாறுமானால் மொத அடி அங்கேருந்து தான் வரும். மொத கைகால் முறிப்பு அங்கேருந்து தான் வரும். அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம கண்ணால் பார்க்கலையா? எத்தனை பேரை பார்க்கலையா? பகவான் எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்து வச்சிருந்தவங்களை என்ன பாடுபடுறாங்க பார்க்கலையா? ஆகவே நான் திருப்பி சொல்வேன், இதெல்லாம் விட நீங்கள் நாமம் சொல்வதை விட உங்கள் எண்ணமும் சிந்தனையும் செயலும் துளியேனும் மாறாவிட்டால் இது ஏதும் பலன் தராது. அதை புரிஞ்சுக்கோ. என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். இங்கே இருக்கிற பல பேரோட எனக்கு அதிக நோய்கள் இருக்கு. ராஜை விட, நடராஜனை விட என்னோட HbA1c ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா தெரியும். ஆனால் துளி கூட என்னுடைய உடம்போ மனதோ தளராது, எந்த நோயும் வராது. அது அவருடைய செயல். காரணம், என்னுடைய மனசில் ஒரு துளி ஆணவமோ அகந்தையோ பிறர் கெட்டு போட்டுனோ பிறர் நாசமாக போயிடட்டுனோ இல்லை அவன் கெட்டு போயிடட்டுனோ அந்த சிந்தனை எனக்கு கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். என்னை எதுக்குறாங்களா அவங்க தான் முதல்ல சந்தோஷமாக இருக்கணும். என்னை தூற்றுறாங்களா அவங்க தான் முதல்ல சந்தோஷமாக இருக்கணும். என்னை கேவலமாக பேசுகிறாங்களா அவங்க தான் முதல்ல சந்தோஷமாக இருக்கணும் என்கிற ஒரு இறை நிலையை ஒட்டிய ஒரு எண்ணமும் செயலும் மட்டும்தான் அடியேனை வாழ வச்சுக்கிட்டு இருக்க ஒழிய வேறு எதுவும் கிடையாது. நாங்கள் சாமியை வச்சுருக்கேன், இல்லை பாதம் எங்கள் வீட்டில் இருக்குது, இல்லை அவருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறேன், அதெல்லாம் ஒரு நாளும் பயன் தராது. என்னை விட அதிகம் நாம சொன்னவங்க இங்கே இருக்காங்க. என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? எனக்கு தெரியும். என்னை விட அதிகமாக அந்த திருவடிகளை தூக்கி சுமந்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? எனக்கு தெரியும். அப்போது இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்காது. உங்கள் உள்ளத்தில் எழுகின்ற மாற்றமே, உங்கள் நடவடிக்கைகள் எழுகின்ற மாற்றமே, உங்கள் வாழ்வியல் மாற்றமே இறைவனை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இது எல்லாம் இல்லாமல் பகல் வேஷம் போட்டு இங்கே வந்து பண்ணுறதுனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நான் தெளிவாக சொல்லிடுறேன். இதை நம்பி நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. அதனால இந்த திருவடி பூஜை பண்ணிட்டா நான் அப்படி ஆயிடுவேன், இவ்வளவு இப்போ ஒரு புது கல்ச்சர் வந்திருக்கு. உனக்கு இது நடக்கணுமா இவ்வளவு நாமம் சொல்லு, உனக்கு இது நடக்கணுமா இவ்வளோ நாமம் சொல்லு. இது என்னடா நாமத்துக்கு விலை வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? உனக்கு பொண்ணு கல்யாணம் ஆகணுமா இவ்வளோ நாமம் சொல்லு. இவ்வளோ நாமம் சொல்லிட்டா என்ன கடவுள் அப்போ இவ்வளோ நாமம் சொல்லிட்டா? ரேஷனில் அரிசி கொடுக்குற மாதிரியா? எல்லாரும் கை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அரிசி தருவோம். இதா என்னடா பகல் கூத்தா இருக்குது? உனக்கு கடன் தீரணுமா இவ்வளோ நாமம் சொல்லு, உனக்கு வண்டி வாங்கணுமா இவ்வளோ நாமம் சொல்லு. இது என்ன கணக்கு? இது என்ன அபத்தம்? அப்போ இங்கே நம்ம இவ்வளோ நாமம் எழுதிட்டு வாங்க ரூபா தரமேன்னு சொல்கிற மாதிரி எதுக்கு? உங்களை பழக்கிறதுக்கு தானே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இந்த குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க எழுதி பழகிட்டுனா அந்த பழக்கம் வந்துடுமே. இந்த பெரிய நோட்டில் ஒரு 5000 நாமம் எழுதுறாங்கன்னா 5000 தடவை யோகி ராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படி எழுத அந்த சிந்தனையில் அது பதிஞ்சிருமே. எந்த தலைமுறையில் அது மறக்காதே என்கிறதுக்கு தான் நம்ம காசு கொடுத்தாவது எழுதுங்கன்னு சொல்கிறோமே ஒழிய
இது எழுதணும்னு எனக்கு எல்லாம் மாறும்னு நீங்கள் நினைக்காதீங்க. மாறும். நீங்கள் மாறணும். நீங்கள் மாறணும். நான் திருப்பி திருப்பி சொல்கிற உதாரணம் தான். எல்லா வரங்களையும் பெற்ற ராவணனை கொல்றதுக்கு அதே கடவுள் தான் வருவார். வரம் கொடுத்த அதே கடவுள் தான் வருவார். எல்லா வரங்களும் பெற்ற ஹிரண்யகசிப்பை கொல்றதுக்கு அதே வரம் கொடுத்த கடவுள் தான் வருவார். அப்போ நீ எல்லா வரத்தையும் வாங்கிட்டேன், கடவுள் என்கிட்ட தான் இருக்காருன்னு சொல்லி ஆட்டம் போட்டேன்னா மொத்த அடி அங்கேருந்து தான் பலமாக அவ்வளோ ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட், நீ எழும்பவே முடியாது, சாணி ஆயிடுவேன். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள், செயலை மாற்றுங்கள், எண்ணங்களை மாற்றுங்கள். இறைவன் உணர்த்துறான், எனக்கான பணிக்கு தான் நான் உன்னை வச்சுருக்கேன் அப்படின்னு உணர்த்துறான். அதை மீறி நம்ம நடந்துகிட்டு இருந்தோம்னா உடலியல் துன்பங்கள் அதிகம் வரும், மனதால் துன்பங்கள் அதிகம் வரும். சத்தியமாக நான் சொல்கிறேன். அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. நடக்க முடியல, இருக்க முடியல, படுக்க முடியலன்னு சொன்னால் நான் பொறுப்பு இல்லை. யோகி ராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.